Please turn your Bible to Galatians chapter 1 verses starting from 11. கரெக்டா நினைக்கிறேன். ஒருவேளை தப்புனா என்னை கரெக்ட் பண்ணுங்க. அங்கதான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ 11லேருந்து எவ்வளோ வசனங்கள் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். 26 verses இருக்குது. இந்த 24 24 இருக்குது. we need not rush. எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ நம்ம அவ்வளோ தூரம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. திருப்பியும் நான் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி பண்ண விரும்பல. வாங்க மேடம், வெல்கம். குட் ஈவினிங் குட் ஈவினிங், வெல்கம். வாங்க. நீங்க தான் அட்வான்ஸ் கிரீக் ஸ்டூடெண்ட், ஃபேஸ்ஃபுல்லா ஜாயின் பண்றீங்க. இன்னும் வரல, ரோஸ்மா மேடம் வரல, மற்ற நம்மளுடைய அட்வான்ஸ் கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரல. ஓகே, எனிவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலாத்தியர், திருப்பி சொல்றேன், கலாத்தியரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மேஜரான பிரச்சனை என்னன்னா ஒரே சுவிசேஷம் தான். there is only one gospel. இன்னொன்று, there is no addition to the gospel. இதெல்லாம் தயவுசெய்து எழுதிக்கங்க ப்ளீஸ். there is only one gospel. இன்னொன்று, ரெண்டாவது பாயிண்ட் ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. ஏன்னா நான் இதெல்லாம் படிக்கும்போது இந்த பாயிண்ட்லாம் தெளிவாக எனக்கு வந்துச்சு. நான் எந்த ஏஐலாம் போய் பார்க்கல, கமெண்ட்ரிலாம் பார்க்கல, ஸ்டடி பைபிள்லாம் பார்க்கல. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஐடியா பளிச்சுன்னு வந்துச்சு. இதுதான் முக்கியம். there is only one gospel. அது என்ன? கிளாரிட்டி, கன்விக்ஷன், அந்த காஸ்பலோட எசன்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், டெத் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் காஸ்பல். காஸ்பல்ங்கிறது மிராக்கிள் கிடையாது, பிளஸிங் கிடையாது, இல்லை ஒண்டர்ஸ் சயின்ஸ்லாம் கிடையாது. காஸ்பல் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், த டெத் அண்ட் ரெசரக்ஷன். காஸ்பல், ஒன் காஸ்பல். இன்னொன்று, தேர் இஸ் நோ அடிஷன் டு த காஸ்பல். காஸ்பலோட பிளஸ் சேர்க்காதீங்க. ஃபெய்த் பிளஸ் போடக்கூடாது. ஸ்பிளண்டர் பிளஸ் வேணா வாங்கிக்கிங்க, மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஆனா ஃபெய்த் பிளஸ் வேண்டாம். இன்னும் ஃபெய்த் பிளஸ் விசுவாசம் பத்தாது பாரு, ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிப்பு முழுமையாகும். எங்க போட்டிருக்கு? சில பேர் சொல்றாங்க salvation is complete only when you take baptism. யார் சொன்னது? இல்ல. பேப்டிசம் தேவை, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை கொண்டு போய் ஃபெய்த்தோட காஸ்பலோட அட்டாச் பண்ணாதீங்க. வெரி கிளியர். இப்படிதான் பண்ண என்னது? அது மேன்மேட். அவ்வளோ இன்னைக்கு பார்க்க போறோம். இதை மனுஷனால் நான் கற்றதும் இல்லை. சரியா? மனுஷ மூலமா நான் இதை பேசல. தேவனே எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு பளிச்சுன்னு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ தைரியமா சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ அதனால அந்த ஒரு அறிமுக வரி போதும். கலாத்தியரோட பின்னணியெல்லாம் திருப்பி நான் சொல்ல விரும்பல. அதுக்குன்னே ஒரு செஷன் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால we will go ahead with Galatians chapter 1:11 onwards. ஜோமனோமா? ரைட். அண்ணா எடிசன் அண்ணா, கேன் யூ லீட் us in prayer? அண்ணா ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க. கலாத்தியர் 1:6 வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல நெட்வொர்க் கொடுக்கணும், அவருடைய ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி எடிசன் அண்ணா ஜோம் பண்ணுவாங்க. நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, இந்த புதன்கிழமை சாயங்காலத்தில் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் சர்வ பேராக கூடினாலும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் வெளிப்படுத்துகிற காரியங்களை, விஷயங்களை பிரதர் மூலமாக நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you அண்ணா for your prayer. 11வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். நாசிஸ் அப்படின்னா நாலேஜ். சரியா? கினஸ்கோ, நம்ம அட்வான்ஸ் கிரீக் படிக்கிற மேடம் சொல்லுவாங்க. கினஸ்கோனா ஐ நோ, அதுல இருந்து வந்த வேர்டு தான் கினோரிட்ஸோ. சரியா? கினோரிட்ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்டா மாறி இருக்கு. ஐ மேக் நோன். சரியா? நான் வெளிப்படுத்தினேன். யாருக்கு? ஹூமின், டு யூ. சரியா? கார்னா ஃபார், ப்ரிபோசிஷன். ஃபார் ஐ ஹவ் மேட் நோன் டு யூ. இல்லாட்னா ஐ மேக் நோன் டு யூ, உங்களுக்கு நான் அறிவித்தேன். அடல்ஃபாய், பிரதர்ஸ், நாமினேட்டிவ், மேஸ்குலைன், ப்ளூரல். ஏன்னா என்னுடைய கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால பிரதர்ஸ், சகோதரர்களே, சகோதரிகளே, நான் உங்களுக்கு அறிவித்தேன். சரியா?
என்ன அறிவித்தேன்? டோ யோங்கலியான், அக்யூசேட்டிவ் சிங்குலர், த காஸ்பல். உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். சரியா? அதை வெளிப்படுத்தினேன். சரியா? டோ யாங்கலியான்னா காஸ்பல்னு அர்த்தம். சரியா? திருப்பியும் அந்த வேர்டு வருது பாருங்க, யாங்கலிட்ஸ் தென். சரியா? அந்த தீட்டா வந்தாலே பாசிவ் வந்துடும். சரியா? அந்த தீட்டா வருது பாருங்க, தென்னு சொல்லி, யாங்கலிஸ்டென். ஓகே, have been preached. என்னாலே உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட. ஹூப்போ ஈமோனா இமு அப்படின்னா எமோனா பைமி. என்னாலே உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். புரியுதா? சகோதர சகோதரிகளே, என்னால் உங்களுக்கு, சரியா, பிரசங்கிக்கப்பட்ட, அந்த பிரசங்கிக்கப்பட்டதா யாங்கலிஸ்டென். சரியா? சுவிசேஷம். இப்ப அடுத்தது பாருங்க, ஹோட்டி, தட் ஊக் நாட், இட் இஸ் நாட். எஸ்டின்னா இட் இஸ், ஊக்குனா நாட், நெகட்டிவ். எது? இட்டுனா என்னது? அந்த காஸ்பல். சரியா? அந்த உங்களுக்கு நான் சொன்னேன்ல, பிரசங்கித்தன்ல, அறிவித்தன்ல, அந்த சுவிசேஷம் எப்படி இல்லைங்கிறார் பாருங்க. ஊக் எஸ்டின் காட்டா ஆந்திரப்பான். ஆந்திரபாஸ்னா மேன். சரியா? ஆந்திரப்பான் சிங்குலர்ல போட்டிருக்கு, மேன். மனிதன் அடிப்படையிலே, மனிதன் மூலமாக அந்த சுவிசேஷம் வரல. அதுக்குதான் ஊக் எஸ்டின் இல்லைங்கிறார். அப்ப சுவிசேஷம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் மேன் நாலேஜ். மனிதனுடைய அறிவை பற்றி வரல. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்ப சுவிசேஷத்துல மனிதனுடைய ரோடு கிடையாது. Gospel does not entail any man's effort. புரியுதுங்களா? வாசிங்க 11வது வசனத்தை யாராவது தமிழ்ல வாசிங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். verse 11. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆஹா, அந்த உங்களுக்கு தெரிவிக்கிறேன்ங்கிற வெர்பு எப்பயும் தமிழ்ல கடைசியில வரும். இங்கிலீஷ்லயும் கிரீக்லயும் முன்னாடி வருது பாருங்க. ஐ ஹவ் மேட் நோன் டு யூ தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் தான் நம்ம பார்த்தோம். சரியா? மனுஷனுடைய யோசனையின்படி, அந்த அக்கார்டிங் டு போட்டிருக்குல்ல, மனுஷனுடைய ஓகே அடிப்படையின்படி அந்த யோசனையை சேர்த்திருக்காங்க. யோசனையின்படி இல்ல, ஓகே, அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்ப புரியுதுங்களா? என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், இதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்ப வாட் பால் பிரீச், ஓகே, த காஸ்பல் விச் பால் பிரீச் இஸ் த பியூர் காஸ்பல். அப்ப எழுதிக்கிங்க, த பியூரிட்டி ஆஃப் த காஸ்பல். இது ரொம்ப முக்கியங்க. பியூரிட்டி, கிளாரிட்டி, இது இந்த ரெண்டு பேரையும் தயவுசெய்து எழுதுங்க. பியூரிட்டி ஆஃப் த காஸ்பல், கிளாரிட்டி ஆஃப் த காஸ்பல் இன்னைக்கு ரொம்ப தேவைங்க, ரொம்ப தேவை. நம்ம டிஸ்கஷன் டைம்ல அதை எடுத்துக்கலாம். சரியா? இது ரொம்ப தேவை, பியூரிட்டி அண்ட் கிளாரிட்டி ஆஃப் த காஸ்பல். சரிங்களா? ரைட், ஓகே. ஸ்கிரீன் தெரியலனாலும் நீங்க ஒன்றும் இதாகாதீங்க. பேப்டிஸ்ட்க்கு ஏதாவது அங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். ஐ ஹேவ் பைபிள், ஓகே, அதனால நான் படிக்கிறேன். 12வது வசனம் அவர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். verse 12. கூடே, திருப்பியும் நெகட்டிவ்ல வருது. கூடேனா நெகட்டிவ், ஓகே, நாட். கூடே, ஊனா நாட்டு, டேனா அண்ட், அண்ட் நாட். இல்லைன்னா இது என்ன பண்ணலாம், நீதர். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஊ யூஸ் பண்ணிட்டாரா, ஒரு நெகட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு நெகட்டிவ் கிராமர்ல யூஸ் பண்ணாங்கன்னா நார் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீதர் யூஸ் பண்ணலாம். சரியா? நீதர், கூடேனா நீதர், கார்னா ஃபார், நீதர், எகோ, எகோனா வெறும் ஐ தான். சரியா? ஐ, பாரா, ஃப்ரம், ஆந்திரப்பு. இந்த ஆந்திரபாஸ், ஆந்திரப்பான், ஆந்திரப்பு அடிக்கடி வரும். ஏன்? சுவிசேஷம் மனுஷன் மூலமா வரல, மனுஷனை சார்ந்து சுவிசேஷத்துல மனுஷனுடைய ரோலே கிடையாது. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுதான் மனுஷனுடைய ரோலை ஒழிய, சரியா, மேன் cannot கிரியேட். சரியா? காஸ்பல். ஸோ நீதர் ஃப்ரம் மேன் அர்த்தம். சரியா?
இதை நான் மனிதனிடமிருந்து என்ன பண்ணல, பாரா லம்பானோ தான். கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் பாரா லம்பானோ தான் பாரே. ஓகே, எலபான். எலபான்னா என்னது? ஏரிஸ்ட், ரிசீவ்டுன்னு அர்த்தம். சரியா? பாரா பார் எலைபான்னா காம்பவுண்ட், பாரா பிளஸ் ஓகே லம்பான். அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் வெர்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றது. ஐ டிட் நாட் ரிசீவ் ஃப்ரம் மேன். எதை? இதை நான் மனிதனிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. எதை? இந்த சுவிசேஷத்தை. அப்ப 1வது அதிகாரத்துல மேஜரா பவுல் சொல்றது என்னன்னா, எப்பா நான் சொன்ன சுவிசேஷத்தை விட்டு ஏன்பா இன்னொரு சுவிசேஷத்துக்கு சீக்கிரமா திரும்பிட்டீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. யாருப்பா உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னா? ஏன் சுவிசேஷத்தோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியாது? அதோடைய அதோடைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது? இயேசு கிறிஸ்து தானே, சிலுவை தானே, உயிர்த்தெழுதல் தானே. இதை மையப்படுத்தாம இந்த யூதர்கள் வந்து விருத்த சேதனத்தையும் நியாய பிரமாணத்தையும் மேனோடைய ட்ரெடிஷனையும் சொல்லி, ஏன்பா ஏன்பா இப்படி போயிட்டீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு தான் 3வது அதிகாரத்துல புத்தி இல்லாத கலாத்தியரே. சரியா? அப்ப என்னன்னா, சுவிசேஷத்தை குறித்ததான தெளிவான சரியான அறிவு இருக்க வேண்டும். கோச்சிக்காதீங்க, இல்லைன்னா நம்மளும் ஃபூல்ஸ் தான். டெஃபினைட்டா நம்மளும் முட்டாள் விசுவாசிகள். எழுதிங்க, we are okay foolish believers if we don't have the clarity and purity of the gospel. தமிழ்ல சொல்லிட்டான், சுவிசேஷத்தை குறித்ததான தெளிவும் சரியான அறிவும் இல்லை என்றால் நாம் முட்டாள் விசுவாசிகள், ஃபுலிஷ். நல்லதான் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியர். இப்ப தெரியுதா எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி இவ்வளவு எஃபர்ட் எடுத்து சொல்றாரு? இதை நான் முதல்ல என்ன சொன்னாரு, பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் தான்ப்பா, அது மனுஷங்கிட்ட இருந்து வரலப்பா. இன்னொன்னு, அதை மனுஷங்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. பாரா லம்போனா டேக்லன்னா ரிசீவ். சரியா? ரிசீவ் இட். அவுட்ரோ பாரா அங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவுட்ரோன்னு வருதுல, ஈற்றுனா அது காஸ்பல். இன்னொன்னு ஊற்றே. இந்த ஊற்றே இது எல்லாம் நெகட்டிவ் தான், நெகட்டிவ் பார்ட்டிசிபிள். சரியா? என்னது? நான் இல்ல. என்னது? டிடாஸ்கோனா டீச்னு அர்த்தம். டிடாஸ் கலாஸ்னா டீச்சர், டிடாஸ்கோ அப்படின்னா வெர்பு, ஐ டீச். அந்த வேர்டு வருது பாருங்க, ஆர்குமெண்ட் ஆயிருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்சலான் வந்து இருக்கு பாருங்க, எடி டிடாஸ் தே. ஓகே, இன்னொன்னு அந்த தீட்டா வந்துருச்சு பாத்தீங்களா, பாசிவ். ஏரிஸ்ட் பாசிவ். ஐ வாஸ் டாட், நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஊட்டே வந்து நாட். ஓகே, நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை. எதை? சுவிசேஷத்தை. எனக்கு யாரும் சுவிசேஷத்தை கத்து கொடுக்கல. இல்ல. அப்ப இப்ப நெகட்டிவா சொன்னவர் பாசிட்டிவா சொல்லி முடிக்கிறார் பாருங்க அந்த வசனத்தை. பட் சரி, பெத்துக்கலப்பா, மத்தவங்கள ரிசீவ் பண்ணலப்பா, மத்தவங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலப்பா, அப்ப எப்படிப்பா உனக்கு சுவிசேஷம் வந்துச்சு? அல்லா பட் டே, டயா தான் டீன்னு மாறி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வர வேர்டு வந்து வவ்வல் ஆரம்பிக்குது பாருங்க, ஆல்பால. அப்ப அது பேரு எலைஷன், எலைடா இருக்கு. டயா பிகம் டி. த்ரூ, டயானா த்ரூ. அப்ப யார் மூலமா? ஏ ரெவலேஷன். ஆஹா, அப்போகலிப்சிஸ். அப்போகலிப்டோ அப்படின்னா ஐ ரிவீல்னு அர்த்தம். அப்போகலிப்சிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் 31ல பார்த்தா தெரியுமா போன வாரம்? அப்போகலிப்சோ இங்க வந்துருச்சு பாருங்க, ரெவலேஷன். ஓகே, த்ரூ எ ரெவலேஷன், வெளிப்பாடு. யார பத்தி வெளிப்பாடு? அந்த பத்திங்கிறத யார பத்தி? அபவுட், பொசஷன். அதான் ஜெனிட்டிவ் போட்டிருக்கு பாருங்க, ஈசு கிறிஸ்து. இட் இஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அவரே எனக்கு என்ன பண்ணாரு? இதை வெளிப்படுத்தினாரு. எதை? இந்த சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தினது இயேசு. என்னங்க? தமஸ்குல போனார்ல, அழிக்க போனார்ல சபையெல்லாம். அப்ப இயேசு எனக்கு வெளிப்படுத்தினதுதான் இந்த சுவிசேஷம். என்ன பர்சனலா அடிக்கிறார் பாத்தீங்களா? ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் கத்துக்குங்க. உங்க பிரசங்கத்திலேயோ டீச்சிங்லயோ தயவு செய்து உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. that will be more powerful.
எப்பயோ 1870 போப்பு என்னங்க இன்னும் மிஷினரிய பத்தி பேசுங்க வேணாங்கல்ல. இன்னைக்கு நம்ம லைஃப்ல சொல்ல முடியுமா? பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து தெளிவா எடுக்கிறார். நான் யார்கிட்டையும் கத்துக்கல, யாரும் எனக்கு இதை சொல்லி கொடுக்கல, யார்கிட்ட நான் ரிசீவ் பண்ணல. இயேசு கிறிஸ்துவே ஓகே அவருடைய வெளிப்பாட்டின் மூலமா தான் இந்த சுவிசேஷத்தை நான் கத்துக்கிட்டேன். சரியா? நான் பெற்றுக்கிட்டேன். 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வாசிக்காதவங்க யாராவது வாசிங்கப்பா ப்ளீஸ்ப்பா. 4 பேர் இருக்கீங்க. வேற யாராவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கப்பா. 12 வாசிங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா அண்ணா? அண்ணா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷத்துல மனசை ஆட் பண்றான் பாத்தீங்களா, சப்ஸ்ட்ராக்ட் பண்றான் பாத்தீங்களா, அது இன்னைக்கு சபையிலையும் கூட்டங்கள்லையும் பெருகிடுச்சுங்க. விசேஷமா இந்த ஆராதனைங்கிற பேர்ல இயேசுடைய சிலுவையை பத்தியும் பேச மாட்டான், உயிர்த்தெழுதலையும் பேச மாட்டான். எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம டிஸ்கஷன்ல எடுத்துக்கலாம் அது. ஓகே, சோ இதுக்கு பேரு தான் சுத்த சுவிசேஷம். சரியா? ரைட். 13 போமா? ரைட். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 14 வரைக்கும் பார்க்கலாம். 13 and 14 பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாம். ஏதாவதுன்னா ஜாட் டவுன் பண்ணிக்கங்க. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனோ தாட்டோ வந்துச்சுன்னா, ஏன்னா மறந்துடுவீங்க இன்ட்ராக்ஷன் டைம்ல. சரியா? ஏதாவது ஜாட் டவுன் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷனை பேசலாம். சரியா? இதை எப்படி இந்த நாள்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, வில் டர்ன் டு 13. 13 போலாமா? 13வது வசனம். அக்குவோ அப்படின்னா, அக்கூஸ்டிக்னா ஹேர்டுன்னு அர்த்தம். இந்த மியூசிக்ல யூஸ் பண்ணுவாங்க அக்கூஸ்டிக், ஹியர். அக்குவோன்னு ஐ ஹியர், அதுல இருந்து வந்ததுதான் ஹேக்கு சட்டே. ஆர்குமெண்ட் ஆயிருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஹேக்கு சட்டே. சரியா? சட்டேனா யூ, ப்ளூரல். யூ ஹவ் ஹேர்ட், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டீங்க, நீங்க கேள்விப்பட்டீங்க. ஃபார் யூ ஹவ் ஹேர்ட், எதை கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டீங்க? டேன் எமேன், பர்சனல் ப்ரொனவுன் மை அனாஸ்ட்ராஃபேன். பாத்தீங்களா? அனா. ஓகே, அனா ப்ரிபோசிஷன், ஸ்டஃபேன், அனாஸ்டஃபேன். சரியா? இது மேனர் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையின் நடவடிக்கையை பத்தி. சரியா? என் வாழ்க்கையோட நடவடிக்கையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்ப என் வாழ்க்கை? போட்டே, ஒன்ஸ். சரியா? ஏர்லியர்னு அர்த்தம். முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்றாரு. என்டோ யுடையாஸ்மோ, ஜுடாயிசம், நான் யூத குலத்துல இருந்தப்ப, யூத மார்க்கத்துல இருந்தப்ப என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா என்னுடைய நடக்கை, சரியா, என் வாழ்க்கை முறை, நான் எப்படி நடந்துகிட்டேன், சரியா, அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யார்கிட்ட பேசுறாரு? கலாத்திய விசுவாசிகள்கிட்ட. அப்ப கலாத்திய விசுவாசிகள் பவுல் தெளிவா அவருடைய காஸ்பல் சொல்லும் போது அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓல்டு லைஃப்ல இருந்து நியூ லைஃப் ஆண்டவர் கொண்டு வராருல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, எருசலேம்ல இருந்தும் அவங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ அதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தி முன்னாடியே. ஓகே, ஒன்ஸ் நான் எப்படி நடந்துக்கிட்டேன். சரியா? இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பழைய வாழ்க்கைய இப்ப விலைக்கு எழுதுறாரு. 14 கனெக்ஷன் கொடுத்து தட் காத். ஓகே, ஹூப்பர்னா எப்பயுமே அபவ், எக்ஸீடுன்னு அர்த்தம், அதிகம். சரியா? ஹூப்பர் போலே. இங்கிலீஷ்ல ஹைப்பர் போலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமர் படிச்சவங்களுக்கு ஹைப்பர் போலினா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதுதான் ஹைப்பர் போலி. அந்த வேர்டு இங்க இருந்து வந்துச்சு. ஹூப்பர் போலேன்னா எக்ஸசிவ்லி, ரொம்ப அதிகமா. சரியா? என்ன பண்ண? டியாகோ. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, டியாகோனா ஐ பர்சிக்யூட், ஐ பர்சீவ், அதுல இருந்து வந்ததுதான் ஆர்குமெண்ட் ஆயிருக்கு. எப்சலான் முன்னாடி வந்திருக்கு பாருங்க. எடியோகான், ஐ வாஸ் பர்சிக்யூட்டிங் எக்ஸசிவ்லி, அதிகமா, ரொம்ப நானு கொடுமைப்படுத்தினேன். சரியா? பெர்சிக்யூட்டிங்னா நான் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தின, உபத்திரவப்படுத்தினேன். சரியா? யார? டேன் எக்லீஷியான். பாத்தீங்களா? சிங்குலர் அக்யூசேட்டிவ்ல டேன் எக்லீஷியான்னா சபையை எந்த அளவுக்கு பெர்சிக்யூட் பண்ணுமோ ஒரு காலத்துல அந்த அளவுக்கு நான் அதை பாழாக்குனேன். சரியா? பெர்சிக்யூட் பண்ண, உபத்திரவத்தை கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும். அதான் ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்.
எக்லீஷியான் இது யாரோட சர்ச்? டூ தியோ. சர்ச் ஆஃப் பாஸ்டர் கிடையாது, சர்ச் ஆஃப் சிஎஸ்ஐ இல்ல, சர்ச் ஆஃப் ஏஜி கிடையாது, சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை. The church belongs to God. Does not, please எழுதிங்க, the church does not belong to pastor, not to the committee. இல்லைண்ணா, சபை வந்து கமிட்டிக்கு சார்ந்ததோ பாஸ்டரை சார்ந்ததோ டினாமினேஷனை சார்ந்ததோ கிடையாது. சர்ச் பிலாங்ஸ் டு காட்ங்கிறது எக்லீஷியான் டூ தியோ, சர்ச் ஆஃப் காட். சரியா? சோ தேவனுடைய சபையை நான் அதிகமா ரொம்ப துன்பப்படுத்தினேன் ஒரு காலத்துல, அது உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு இன்னொன்னு என்ன பண்ண, எப்போர்த்தோன், ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. சரியா? ஓகே, எப்போ ஒருத்தோன் வாஸ் ரேவேஜிங். என்னது? பாழாக்கன, ஒண்ணும் இல்லாம ஆக்கன. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. 2 வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்னு எடியோகான், ஐ வாஸ் பெர்சிக்யூட்டிங். 2வது எப்போத்தியோன், ஓகே, வாஸ் ரேவேஜிங். அவுட்னா இட்டுனா த சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபைய நான் வந்து என்ன பண்ணேன், ஒண்ணு உபத்திரவத்துக்கு உள்ளாக்கணும். எப்படி? இம்மென்ஸா, அபண்டன்டா, அநியாயமா ரொம்ப துன்பப்படுத்தின. 2வது ஒண்ணும் இல்லாம தரமட்டமாக்கன. ரேவேஜிங் நினைக்கிற அர்த்தம், அது ஒண்ணும் இல்லாம பாழாக்கன. சரியா? சோ அப்படின்னு தன்னுடைய பழைய வாழ்க்கைய பவுல் சொல்றாரு. படிக்கும்போதே ரொம்ப இதா இருக்குல்ல, எந்த அளவுக்கு பவுல் வந்து அப்போனண்டா, எனிமிட்டியா இருந்திருக்கிறாரு. வாசிங்க, யார் வேணாலும் வாசிங்க. 13 வாசிங்கப்பா, நிதானமா பொறுமையா வாசிங்க. 13. நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. போதும் 2 வார்த்தை கிரீக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெர்சிக்யூட், சரியா? டியாக்கோ. இன்னொரு வார்த்தை பாழாக்கி, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வாங்க ஓசிபிஏ மேடம், கிரீக் மேடம், வாங்க. 2 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் நான் அப்பப்ப கிரீக் கிராமரை வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். பாத்தீங்களா, போன வாரம் நம்ம அப்போகலிப்சிஸ் பார்த்தோம், அது வந்திருக்கு பாருங்க. ரைட், ஓகே, கம் பேக். 14 பார்த்துட்டு நம்ம பிரேக் கொடுப்போம். ஏதாவது கேள்வி இல்ல ரிஃப்ளெக்ஷன் இருந்தா ஷேர் பண்ணுங்க. we will move on to verse 14. இப்ப 14ல இன்னும் அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்றாரு. காய் அண்ட் அனெக்ஷன் சொல்றாரு. என்ன பண்ண? ப்ரோனா முந்திக்கிறது, பிஃபோர். ஓகே, ப்ரோ எக்கோப்டான், பாருங்க, நிறைய ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு வருது. திருப்பி சொல்றான். ப்ரிப்போசிஷன் பிளஸ் வெர்பு வந்தாலே காம்பவுண்ட் வெர்பு, பவர்ஃபுல் வேர்டு அது. அதனாலதான் கிரீக் கத்துக்கணுங்கிறது. என்ன பண்ண? ஐ வாஸ் அட்வான்சிங், முந்திக்கிட்டு போனேன். எதுக்கு? என்டோ யுடேயாஸ்மோ, முன்னாடியே போட்டுதான் ஜுடாயிசம், யூத மார்க்கத்துக்காக. ஓகே, நான் என்ன பண்ண? ஐ வாஸ் அட்வான்சிங், அதை வந்து பரப்புறதுக்காக. என்ன அட்வான்ஸ் பண்ணி பரப்புன? பண்ணு, விருத்த சேதனம் பண்ற, நீ பண்ணியா? அது ஒண்ணு. யூத மார்க்கத்து, சரியா? யூத மார்க்கத்துக்கு வா, கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்கணும். யூத மார்க்கத்துக்கு வா. என்ன யூத மார்க்கத்துல நீ கிறிஸ்தவத்துக்கு போற அப்படின்னு சொல்லி நான் யூத மார்க்கத்தை நல்லா அட்வான்ஸ் பண்ண, ப்ரொமோட் பண்ண. ஹூப்பர், பியாண்ட், எல்லாத்த விட. பாலோஸ், பாத்தீங்களா? போலோஸ்னா மினி, நிறைய. சுன், திருப்பி வருது பாருங்க. சுன்னா வித்து, சுன். ஓகே, சுனே லிக்கியோட்டாஸ், கண்டெம்பரரிஸ், என்னோடு கூட, ஓகே, இருந்த அந்த நாட்கள்ல, சரியா, இருந்த நிறைய பேர், மெனி, அவங்களை விட அதிகமா, பியாண்ட், நான் ஜூடாயிசத்தை பரப்பின, அட்வான்ஸ் பண்ண. எங்க? என்டோ கெனை மூ, கெனே. ஓகே, கெனைனா நேஷன், சரியா? கெனே. சோ இன் மை நேஷன்ஸ், என்னுடைய, ஓகே, இந்த தேசத்துல நான் வந்து இந்த யூத மார்க்கத்தை நல்லா, எனக்கு முன்னாடி இருந்தவங்களை விட நான் செமையா என்ன பண்ணேன்? கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்கள விட நான் தான் இந்த யூத மார்க்கத்தை அட்வான்ஸ் பண்ணேன். இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, பெரிசோனா ஐ அபவுண்ட்னு அர்த்தம். அபவுண்ட், அதுல இருந்து வந்தாதான் பெரிசோ டெராஸ். இது வந்து
பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இது வந்து கம்பேரிட்டிவ், அதனால மோர் அபண்டன்ட்லின்னு வருது. டெராஸ்ன்னு வந்தாலே மோர்னு அர்த்தம். சரியா? ஸோ மோர் அபண்டன்ட்லி, அதிகமா. அப்ப யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் பாத்தீங்களா? என்னோட இருந்தவங்களை விட, அதிகமா இருந்தவங்களோட நான் தான் இந்த யூத மார்க்கத்தை நல்லா அட்வான்ஸ் பண்ண, ரொம்ப பண்ணணும், மோர் அபண்டன்ட்லி. இதுக்காக நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு பாருங்க. ஜெலட், ஜீல்னா தெரியும் இங்கிலீஷ் வேர்டு. ஜீல்னா என்னது? பேஷன். அந்த அளவுக்கு ஆவலா இருந்தேன், வெறி பிடிச்சிருந்தேன். அதான் ஜெலோடேஸ். இந்த டேஸ்ன்னு வருது பாருங்க, மேஸ்குலன். சரியா? டேஸ், டேஸ்னா தெரியும்ல, ஒர்க்மேன். அதே மாதிரி ஜெலட், அவ்வளவு ஜீலா இருந்தேன். சரியா? அதிகமா இருந்தேன். இது யூஸ் பண்ற வேர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் தான். ஜெலட், ஊப்பர்கோன், எனக்கு முன்னாடி இருந்தவங்களை விட. அங்க பாருங்க, டோன், பட்ரிகோன், ஆன்செஸ்டர். பட்ரானா, பட்டேர்னா ஃபாதர். ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சது தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ், மட்டேர்னா மதர், பட்டேர்னா ஃபாதர். பட்ரைகோன்னா ஆன்செஸ்டர். சரியா? பாரடோசிஸ்னா ட்ரெடிஷன். ஓகே, அதுல இருந்து வந்ததுதான் பாரடோசியான். அப்ப என்னுடைய காலங்கள்ல, பாரம்பரியங்கள்ல இருந்த ஆன்செஸ்டர்ஸை விட அதிகமா, என்னுடைய கண்டெம்பரரியை விட, ஆன்செஸ்டரை விட ரொம்ப பேஷனேட்டா, ஜீலா இந்த யூத மார்க்கத்தை பரப்புறதுக்கு நானு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அப்படிதான் வாழ்ந்தேன். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஒருத்தன் கூட என் பக்கத்துல வர முடியாது. சரியா? பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ஸோ வேர்ஸ் 14 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கம்பேர் பண்ணிலாம் சொல்றாரு. என்னோட இருந்த கண்டெம்பரரிஸை விட, எனக்கு முன்னாடி இருந்த ஆன்செஸ்டர்ஸை விட, ட்ரெடிஷன். அப்ப எந்த அளவுக்கு பால் வாஸ் ஒஸ்ட் டு த கோரா இருந்திருக்கிறாருங்கிறத எவ்வளவு பகிரங்கமா சொல்றாரு பாத்தீங்களா? தன்னுடைய பழைய வாழ்க்கைய இப்படிதான் நான் இருந்தேன். வாசிங்க 14 வாசிங்க. 13 and 14 இந்த 2 வசனங்களும் பவுலுடைய பழைய வாழ்க்கையில ஒரு யூதனா இருந்து ஜுடாயிசத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, கிறிஸ்டியானிட்டி எந்த அளவுக்கு அவர் வந்து அழிச்சாரு, ஒழிச்சாரு, சபையை துன்பப்படுத்தினாரு, பாழாக்குனாங்கிறது 2 வசனம் பளிச்சுன்னு சொல்றது. வாசிங்கப்பா 14. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அந்த ஜீல், ஜெலட், பக்தி வைராக்கியமா இருந்தேன். என் ஜனம் எத்தனை, சரியா? என் வயதுள்ள அநேகர், கண்டெம்பரரிஸ், யூத மார்க்கத்துல தேறினவனா இருந்தேன். இன்னொன்னு என்னுடைய பட்டேர், பிதாக்களுடைய பாரம்பரிய, பாரடோசிஸ். சரியா? இப்ப தெரியுதா என்ன பாரம்பரிய நியாயங்கள்? அதேதான் யூத குலத்துல இருக்கிற பாரம்பரிய நியாயம். 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணா. அப்ப பவுல் சபையும் துன்பப்படுத்தினாரு. எவன்லாம் விருத்த சேதனம் பண்ணலையோ அவனால விருத்த சேதனம் பண்றா அப்படின்னு யூத மார்க்கத்தை அட்வான்ஸ் பண்றாரு. இப்ப புரியுதா? இதுதான் பவுலுடைய பழைய வாழ்க்கை. சரியா? சோ நீங்க உடனே பாழாக்குனாருன்னு போய் கட்டடத்தெல்லாம் இடிச்சாரு, ஹோம் சர்ச், ஹவுஸ் சர்ச், இல்லைன்னா அவங்க மீட் பண்ண அந்த சினகாகெல்லாம் உடைச்சாரு, பாம் வச்சாரு, அதெல்லாம் ஒண்ணும் வைக்கல. என்ன பண்ணாருன்னா டீச்சிங்ஸ, சரியா, ஜுடாயிசத்துல இருக்கிற டீச்சிங்ஸ, ட்ரெடிஷன்ஸ, அவங்களோட வச்சிருக்கிற இந்த லாவை போய் எம்பசைஸ் பண்ணி, சரியா? இன்னொன்னு, கட்டாயம் துன்பப்படுதுன்னா பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டை விட அவங்கள மென்டலா, சரியா, கிறிஸ்டியானிட்டிக்கு போகாதீங்க, ஜுடாயிசத்தை தான் இது பண்ணு சொல்லி அட்வான்ஸ் பண்ணி அதுக்காக வெறித்தனமா. அப்ப யூத மார்க்கத்துல இருந்த எல்லா நியாயங்களும், நியாயப்பிரமாணமும் கரைச்சு குடிச்சு வச்சிருந்தான் மனுஷன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்க தான் பேசணும். 7:35 திருப்பி சொல்றேன். கிரீக் பைபிள் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்களோ பெரிய சாப்டர்ஸோட நம்ம பார்க்க வேண்டாம். 5 வசனங்கள் பார்த்தாலும் பளிச்சுன்னு தெளிவா பார்த்து நம்ம முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நேரம், சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இந்த
யூத மார்க்கத்துடைய முக்கியமான கோட்பாடுகள் என்ன? நல்ல கேள்வி அண்ணா. இந்த யூதர்கள்லாம் எப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து இருந்தப்ப பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க வம்சாவளியில வந்தவங்க. அதனால இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எம்பசைஸ் பண்றது நியூ டெஸ்டமெண்ட் எபிசல்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலும் எழுதுறது கிளியரா எழுதுறது ஒண்ணு, விருத்த சேதனம் சர்க்கம்சிஷன். 8ஆம் நாள்ல யூதன்னா விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நீ பண்றா, நீ கிரேக்கனா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி ஒண்ணு யூத மார்க்கத்தை அட்வான்ஸ் பண்றது. ரெண்டாவது, நியாயப்பிரமாணத்தை படி வாழு அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை எம்பசைஸ் பண்றது. சரியா? இன்னொன்னு, இவங்களே மேன்மேடு ட்ரெடிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஜூயிஷ் அத்தாரிட்டிஸைய ப்ளீஸ் பண்றதுக்கு, அந்த கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்றதுக்கு, ஜூயிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில ட்ரெடிஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணு. பி ஏ ஜூ, டோன்ட் பி ஏ கிறிஸ்டியன். சரியா? கிறிஸ்டியானிட்டிய விசேஷமா இயேசுவை நம்பி, அதனாலதான் முள்ளின் மேல உதைக்கிறது கடினம் பெற ஆண்டவர் சவுலுகிட்ட. ஸோ அதனால ஜுடாயிஸ்டிக் பிலீப்ஸ் மேஜரா இதான. இதை தவிர நிறைய ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, மேன் மேடு ட்ரெடிஷன், மனுஷனால உண்டான நிறைய ஓகே நியாய பிரமாணங்கள், அவனால உண்டான நிறைய டீச்சிங்ஸ், இதெல்லாம் கொட்டி கிடக்கும். இதெல்லாம் போய் போய் எம்பசைஸ் பண்றது. ரிலீஜியஸா தான் இருக்கும், ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி இருக்காது. ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், மத சடங்குகள், சரியா, பாரம்பரியங்கள், நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்கள், இவைகளை தான் எம்பசைஸ் பண்றோம். தேங்க்யூ அண்ணா. குட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? அப்ளிகேஷன் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இத எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் எப்பயும் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். சுவிசேஷ கூட்டங்கள் நடக்குதா? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மையப்படுத்தப்படுதா? விசுவாசம் மையப்படுத்தப்படுதா? சிலுவை போக்கஸ் பண்ணப்படுதா? இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை நடத்துறாங்களா? இன்னொன்னு, இதன் அடிப்படையில பாஸ்டரோ ஊழியக்காரவங்களோ தங்களுடைய பழைய வாழ்க்கையை அப்பட்டமா சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மத்தவங்களை பாவம் பண்றதுக்காக என்கரேஜ் பண்ணி சொல்ல பழைய வாழ்க்கையை சொல்லி அந்த அளவுக்கு கேவலமா பண்ணி மாதிரி மோசமா நடந்துக்கிட்டேன். என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு, சாக்கடையா இருந்துச்சு, உலையான சேரு மாதிரி இருந்துச்சு. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா? வெக்கப்படவே இல்லை. இப்ப தெரியுதா? காஸ்பல்ல இயேசு கிறிஸ்துவ பற்றி இருந்தாலும் வெறும் டாக்டரின் மாத்திரம் சொல்லக்கூடாது. டாக்டரினோட சேர்ந்து, டீச்சிங்கோட சேர்ந்து நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம கத்துக்கிற ஒரு உண்மை. சரியா? இன்ஹெரண்டா இதுல நம்ம கத்துக்கிற உண்மை என்னன்னா, சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவ பத்தி தான். ஆனால் அதை விளக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறை, மேனர், எப்படி நடந்துகிட்டோம், எப்படி இருந்தோம். அதனால பவுலுடைய நிருபங்கள்ல முன்னே, முற்காலத்திலே, சரியா, இவ்வளவு வழக்கத்துக்கு ஏற்றபடி நிறைய பாஸ்ட் லைஃபை டெபிக்ட் பண்ணி பிக்சர் பண்ணி காட்டுவார். ஓகேவா? சொன்ன பாயிண்ட் கரெக்டா? சொல்லுங்க, பேசுங்க. யாராவது? எடிசன் அண்ணா பேசிட்டாரு. எனிபடி எல்ஸ்? கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. ஜேம்ஸ் பேசுங்க. வாங்க ஜான் அண்ணன். ரோஸ்மா மேடம், அங்க சாம்சங் வந்திருக்க மேடம், பேசணும். சொல்லுங்க. இல்லைன்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சுது அதையாவது சொல்லுங்க. வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? இல்லைன்னா எந்த லெசன் உங்களுக்கு, எந்த தாட் பவர்ஃபுல்லா வந்துச்சு, அதையாவது பேசுங்க.
இல்லையா? சரி, மௌனமா இருக்கிறத பார்த்தா என்ன இருக்கிற 20 நிமிஷத்துல இன்னொரு 4 வருஷத்தை முடிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, வில் மூவ் ஆன். இல்ல நான் 15 சொல்லுங்க. ஆனா எடிசன் ப்ளீஸ் பேசுங்க. அதாவது நான் இந்த மீட்டிங் முன்னாலே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க சர்ச்சில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் டிரான்ஸ்ஜெண்டர் பேசுனதை கேட்டுன்னு சொன்னேன். ம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொன்னாங்க. அவங்க இஸ் பாஸ்டர், பிடி படிச்சிருக்காங்க. அவங்க ம் வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது ரவுடிகள், போலீஸ் இதெல்லாம் மத்தியில இருந்து எல்லாம் ரிஃபைன் ஆகி வந்த பிறகு ஒரு நாள் அவங்க அவங்க அக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் லீடர் இருப்பாங்க. அவங்க ம் எங்களை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோடனே ஆல்கஹால் வச்சிருக்காங்க, அங்க சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளும் வச்சிருக்காங்க. ம் நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, என் ம் வாழ்க்கை மாறிட்டு இதை தொடவே மாட்டேன். அப்ப ம் எனக்காக இதை திறந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. ம் நீ சாப்பிட வேண்டாம், எனக்காக இது திறந்து கொடு. ஓபன் இல்ல, முடியாது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப அது செய்ய வேண்டாம், நான் திறந்துடுறேன், இதை நீ ஸ்மெல் மாத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வார்த்தை முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கர்த்தர் நல்லவர், நான் மாற மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க குடிக்கிறாங்க. குடிச்சு சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீ உண்மையிலேயே மாறிட்டியாடி அல்லது நீ சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்றதுக்கு தான் இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய திக்னஸ் பாருங்க. இன்னைக்கு அப்படி பழைய சாக்கடை வாழ்க்கையை சபையில பப்ளிக்ல சொல்றது வெரி 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 சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ஒண்டர்ஃபுல்ண்ணா. ரைட்ண்ணா, இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கு. எப்பயுமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சில காரியங்களை சொல்லும் போது மோர் பவர்ஃபுல். சரியா? நல்ல ஒரு உதாரணம். தேங்க்யூ. எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். சும்மா சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா வந்துட்டு போகக்கூடாது. சரியா? என் பைபிள் சொல்ல பேசணும். டைம் எல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. இதோட முடிக்கிறதுனா கூட நான் முடிக்கிறதுக்கு ரெடி. சரியா? ஆமா. எனிபடி எல்ஸ் வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? சொன்னேன் சுவிசேஷம்னா என்னன்னு சொன்னேன். எது சுவிசேஷம் இல்லைன்னு சொன்னேன். சுவிசேஷத்தை சொல்லும் போது எதை பேஸ் பண்ணி சொல்லணும்னு நம்ம பார்த்தோம். சரியா? இதெல்லாம் நம்ம இதுல இருந்து கத்துக்கிற உண்மைகள். ஓகே, 15 போலாமா? 15, 16 பார்த்து முடிச்சிடலாம். சரியா? பார்க்கலாம் எவ்வளவு பார்க்க முடியும் சொல்லு. பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ. 15 ஹோட்டை டே பட் வென் ஈடோகேசன் என்னது? ஈயுனாலே வெல்லுன்னு அர்த்தம். ஓகே, ஈடோகேசன்னா வெல் பிளேஸ்ட். when ஓகே இட் வாஸ் பிளீஸ்ட், பிரியமா இருந்த போது. யாரு? ஹோத்தியாஸ். சரியா? the one அடோரிசாஸ் சாரி அஃபோரிசாஸ்னா என்னை பிரிச்செடுத்த, செப்பரேட்டட். மேனா மீ, என்னை பிரித்தெடுத்த தேவனுக்கு இது பிரியமா இருந்துச்சு. எங்கேருந்து பிரித்தெடுத்தாரு? எக் ஃப்ரம் அவுட் ஆஃப் கொய்லியாஸ் ஊம்னா கருவறை. சரியா? கர்ப்பத்திலிருந்து, என் பிறப்பிலிருந்து. எந்த ஊமு? மேட்டேராஸ். இதுக்கு முன்னாடி பட்டேர் பார்த்தோம், இப்ப மேட்டேர் பார்க்கிறோம். மேட்டேர்னா மதர், பட்டேர்னா ஃபாதர். ஓகே, மூனா ஆஃப் மீ, மை மதர், என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தவர், அவருக்கு இது பிரியமா இருந்துச்சு. யார் அவரு? ஹோத்தியாஸ், காட். ஓகே, காட் வாஸ் பிளீஸ்ட். ஓகே, அவர் தான் the one who separated me from the womb of my mother. தெளிவா இருக்கு பாருங்க. சரியா? கொய்லியாஸ் அப்படின்னா ஊம்னு அர்த்தம். சரியா? சோ என்ன பண்ணாரு? என்ன கேலியோனா ஈயோ வருது, கால், அதுல இருந்து வந்ததுதான் கலேசஸ், ஹேவிங் கால்டு மீ. இதுக்கு பேர் தான் பெரிஃப்ரேஸ்டிக் ஜெனட்டிவ். நான் உங்களுக்கு அது வரும்போது சொல்றேன். பெரிஃப்ரேஸ்டிக். சரியா? ஹேவிங் கால்டு மீ, என்னை அழைத்தார். எப்படி? த்ரூ டயா டேஸ் கேரிஸ்டாஸ். ஓகே, கேரிஸ்டாஸ்னா கிரேஸ், அவுட்டுனா ஆஃப் ஹிம், அவருடைய கிருபையினாலே என்னை, கிருபை மூலமாக என்னை அழைத்தார். 2 சொல்றார், என்னை பிரித்தெடுத்தார், என்னை அழைத்தார்.
அஃபோரிசாஸ் ஒரு வேர்டு, அஃபோரிசாஸ் இன்னொரு வேர்டு, கலேசாஸ். ஓகே, கலேசாஸ். ரெண்டும் ஒரு முக்கியமான வேர்டு. என்னை தாயின் கருவிலிருந்தே பிரித்தெடுத்தார். எங்க? தமஸ்குல கிடையாது. தமஸ்குல இல்ல, நான் தாயோட வயிற்றுல இருக்கும் போது இதான் ஆண்டவர் ஏற்கனவே முன் குறித்து வச்சிருக்கிறார். சரியா? ப்ரீடிஸ்டைன் பண்ணி வச்சவர். அந்த ஆண்டவருடைய நாலேஜை பத்தி சொல்றாரு. என் தாயின் கற்பத்திலிருந்தே பிரிச்சுட்டாரு. பிரித்தவர் மாத்திரமல்ல, என்னை அவருடைய கிருபையினால. ஏன் கிருபை? ஏங்க, சர்ச் ஆஃப் காட் அவ்வளவு பர்சிக்யூட் பண்ணி பாழாக்கிட்டு இருந்தாங்க. நான் தகுதியே இல்லைங்க, அன்வருதிங்க. ஆனா என்ன அன்வருதியா இருந்தவரை அவருடைய கிருபையினால வருதியாக்கி கிருபையினால என்னை அடைத்தார். சரியா? வாசிங்க 15 வாசிங்க, verse 15. அப்படி இருந்தும் நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பாத்தீங்களா? 2 வார்த்தை, அருமையான வார்த்தை. பிரித்தெடுத்தார் தாயின் கர்ப்பத்திலிருந்து. அப்ப உங்களை என்னையும் தாயின் கர்ப்பத்திலிருந்தே பிரித்தெடுத்துட்டார். அதனாலதான் உலகத்துக்கு முன்பதாக எபேசியர் சொல்லுவார். இன்னொன்னு, எப்படி அழைச்சிருக்கிறார்? எல்லாரையுமே சரி கிருபையினால் அழைச்சிருக்கிறார். தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்த அவர் அழைப்பு. சரியா? அழைத்த தேவன். 16, 17 பார்த்து முடிச்சிடலாம். சரியா? 16 and 17 பார்த்து இன்னைக்கு முடிக்கலாம். அது ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல படிக்கலாம். 16 எடுங்க. அப்போகலிப்சிஸ்னா ரெவலேஷன் பார்த்தோம். சரியா? அப்போகலிப்சை. சரியா? ரிவீல், டு ரிவீல். யாரை எனக்கு வெளிப்படுத்தினாரு? டான் குயான் அவுட்டோ ஆஃப் ஹிம்னா ஹிஸ் சன். அவருடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்த. பாத்தீங்களா? வெளிப்படுத்த யாருக்கு? எனக்குள்ள, என் எமாய், எனக்குள்ளே. சரியா? அந்த வார்த்தையை பாருங்க, எனக்குள்ளே அவருடைய குமாரன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்துறாரு பாருங்க. அவருடைய குமாரனை எனக்கு அவர் வெளிப்படுத்த ஹீனா. சரியா? ஹீனா, சோ தட் அவர் வெளிப்படுத்தினதுனால திருப்பி யாங்கலிட்ஸோனா நான் சொன்னேன், ஐ பிரீச் த காஸ்பல். சரியா? யாங்கலிட்ஸோமைனா ஐ மைட் பிரீச். எதுக்காக அவருடைய குமாரன் எனக்கு வெளிப்படுத்தினாரு? அவரை நான் போய் பிரசங்கம் பண்ணணும், அறிவிக்கணும். ஹிம் அவுட் ஆன். யாருக்கு மத்தியில? என் டாய்ஸ். எத்தனைனா நேஷன், ஜென்டைல்ஸ். எத்தனேசின் ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு மத்தியிலே. நல்ல கவனிங்க, அவருடைய குமாரனை நான் பிரசங்கம் பண்ணணும். இப்ப புரிய அப்ப குமாரனை நாட்டு என்ன பண்ணல? ப்ரோ. ஓகே, ப்ரோசன் தெமேன். ப்ரோசன் தெமேன்னா நான் கன்சல்டே பண்ணல, யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணவே இல்லை. எதுல? சார்க்கி, என் மாமிசத்தின்படி நான் யோசிக்கல. எதை யோசிக்கல? எப்படி பண்றது? நான் எதை அழிக்கணும்னோ அதையே கட்டுறதுக்காக இப்ப நான் போறேனே அப்படின்னு நான் மாமிசத்தின்படி யோசிக்கவே இல்லைங்கிறார். சார்க்கினா ஃபிளஷ். இன்னொன்னு ஹைமா, அதுல இருந்து வந்தாலும் ஹீமோகுளோபின். ஹைமானா பிளட், காய் ஹைமாட்ரி. சார்க்கி காய் ஹைமாட்ரினா ஃபிளஷ் அண்ட் பிளட். மாமிசத்துல ரத்தத்துலன்னா சொந்தமா, செல்ஃபிஷா, சுயமா. மாம்ச ரத்தம்னா நீங்க உண்மையை நினைக்காதீங்க, இது இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். சரியா? ஒண்ணு மனுஷன் மூலமாவும் வரல, நானும் மனுஷன் தானே. என்னையும் நான் என்ன கன்சல்ட் பண்ணவே கிடையாது, நான் யோசனையே பண்ணல. ஏன்? ஆண்டவர் தெளிவா என்ன பண்ணிட்டார்? அவர் குமாரன் மூலமா எனக்கு வெளிப்படுத்தி அவர் அறிவிக்க சொல்லிட்டார். அதனால நான் என்ன பண்ணல? மாம்சத்துல ரத்தத்துல யோசனை பண்ணாம 17 வாசல்லாம் ஊடே திருப்பியும் நாட்
நிறைய நாட்டு வருது, கவனிச்சிங்களா? ஊடே ஊ. ஓகே, நாட் அனேல்தான். ஓகே, அனேல்தான் கோ அப். ஓகே, இது வந்து ஏரிஸ்ல இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். சரியா? டிட் கோ அப், வென்ட்னு அர்த்தம். சரியா? வென்ட். ஸோ நார் டிட் கோ அப்னா நான் போகல. எங்க போகல? எய்ஸ் எருசலேமா, எருசலேமுக்கு போகல. ஏன்? எருசலேம் தான் அத்தாரிட்டிஸ், அவங்க தான் ஹெட். அங்க போய் என்ன பண்ணல? பிராஸ்டூஸ் ப்ரோ எமோ அப்போஸ்டலோஸ், எனக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள்ட்ட நான் போகல. அந்த அப்போஸ்தலர் எங்க இருக்காங்க? எருசலேம்ல இருக்காங்க. எருசலேம்ல இருக்கிற அப்போஸ்தலர்கள்ட்ட நான் போகல. முன்னதா போறது யோசிக்கவே இல்லை. நானும் என்னுடைய மாம்சத்தின்படி இதை யோசிக்கல. எதை? அந்த குமாரனை வெளிப்படுத்தி அந்த குமாரனை பிரசங்கம் பண்றதுக்கு நானும் மாம்சத்தை யோசிக்கல. அப்படின்னா என்ன சொல்றாரு? பயப்படலங்கிறாரு. இதுதான் நடந்துருமோ? யூதர்கள் வந்து அத்தாரிட்டிஸ் என்ன இது பண்ணிடுவாங்களோ தெரியும், நல்லா தெரியும். அதன் மூலமா உங்களுக்கு பவுல் பட்ட கஷ்டங்கள் தெரியும். சரியா? அதை நிறைய செகண்ட் கொரிந்தியன்ஸ் எழுதுறாரு. யோசிக்கல. இன்னொன்னு, அப்போஸ்தலர்கிட்ட போய், எருசலேம் அப்போஸ்தலர்கிட்ட நான் போலாமா? நான் போய் ஜீசஸை பத்தி சொல்லலாமா? எனக்கு ஒரு வெளிப்படுத்தினா அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணவும் இல்லை, அங்கேயும் போகல. சரியா? பட் எங்க போனேன்னு சொல்றாரு பாருங்க. 2 நெகட்டிவ சொல்லிட்டு பாசிட்டிவா எங்க போறேன்? பட் அல்லாஹ் அப்பேல் தான். சரியா? ஐ வெண்ட் அவே. கோ அவே தான் ஏரிஸ்டா மாறி இருக்கு. நான் போயிட்டேன். எங்க போயிட்டேன்? இன்டு டு ஏஸ் அரேபியான், அரேபியா தேசத்துக்கு போயிட்டேன். அங்க போயிட்டேன். போயிட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் ஆனேன். பாலின்னா அகெயின், காய் பாலின்னா அகெயின். ஹூப்பர் டெப்சா, என்னது? ரிட்டர்ன். ஓகே, ஐ ரிட்டர்ன். ஹூப்பர் ஸ்டெரா. ஓகே, ஸ்டெரானா டேர்னுங்க, ஹூப்பர் ஸ்டெரானா காம்பவுண்ட் வந்து ரிட்டர்ன். ஐ ரிட்டர்ன். அரேபியா தேசத்துக்கு போயிட்டு எங்க திரும்பி வந்தேன்? ஏஇஸ் டமாஸ்கான், தமஸ்குவுக்கு நான் திருப்பி வந்தேன். ஐ ரிட்டர்ன் டு டமாஸ்கஸ். அவருடைய அந்த ஜேர்னி இதை சொல்றாரு, அவருடைய பிளானு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தன்னோட லைஃப்ல எங்கேருந்து எங்க போனேன், எங்க போகல, யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணல, எருசலேமுக்கு போல, அரேபியாவுக்கு போய் அங்க இருந்துட்டு அரேபியால இருந்து திருப்பி தமஸ்குவுக்கு வந்தேன் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில நடந்ததை, இது வந்து ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்டாரிக்கலா நடந்த உண்மையை தெளிவா சொல்றேன். வாசிங்கப்பா, இதோட நம்ம முடிச்சிடலாம். 16, 17 நிதானமா வாசிங்க பார்க்க. தமிழ் 16 and 17. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குவுக்கு திரும்பி வந்தேன். பாலின், மறுபடியும் தமஸ்குவுக்கு திரும்பி வந்தேன். போதுங்க. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். அவ்வளவுதான், நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம். ஓகே, பவுல் எவ்வளவு தெளிவா வாழ்க்கையில நடந்ததை பிக்சரைஸ் பண்ணி காட்டுறாரு பார்த்தீங்கன்னா. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, இந்த அனுபவத்தை நான் சொன்னேன்னா யூதர்கள் கட்டி வச்சு உதப்பாங்களே, அவங்க சைடு சிஞ்சாம் போட்டுட்டு ஜால்ரா அடிச்சுட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் நான். இப்ப அவங்களுக்கு அகென்ஸ்டா குமாரனை வெளிப்படுத்திட்டாரு, அவரை போய் சொல்லிட்டாரு. அதுவும் யாருக்கு மத்தியில? புறஜாதிகள்ல. இப்ப நீனா கவனிங்க, ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டான். அண்ணா கேட்டீங்களா? இப்ப சொல்றேண்ணே, ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜுடாயிசத்துல அத்தாரிட்டிஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க கிட்ட கூட்டம் நிறைய சேரணும் ரோம்ல. அதனால ஜென்டைல்ஸ் எல்லாம் என்னவா மாத்துங்க, ஜூஸா மாத்துங்க, போங்க போய் அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுங்க.
அவங்க 8ஆம் நாள்ல பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. போய் விருத்த சேதனம் பண்ணி நிறைய பேரை யூத குலத்துல போய் மொபைலைஸ் பண்ணி சேருங்க. அதுதான் அத்தாரிட்டிஸோட அஜெண்டா. ஏன் அதிகமா ஜனங்கள் வந்து அதிகமா வரி கிடைக்கும், காசு வசூலிக்கலாம், இன்னொன்னு இவங்களுடைய ராஜ்யத்தை பெருக்கலாம். சரிங்களா? சோ ஹெலனைசேஷன் இத வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா இருந்த ரோமன் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்த பவுல் இப்ப ஜென்டைல்ஸ ஜூவா மாத்தல, ஜென்டைல்ஸ கிறிஸ்டியனா மாத்த போறாரு. இப்ப தெரியுதா என்ன நடக்கும்னு? அதனாலதான் நடந்துச்சு. சொல்றாருல, மிலாறுகளை அடி வாங்கின எவ்வளவு சஃபரிங் செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல சொல்றாரு பாத்தீங்கன்னா. அதனாலதான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனையே பண்ணல. எவங்கிட்டையும் போய் கன்சல்ட் யாரு அவங்க எல்லாம் பெரியவங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு சொல்ல எருசலேமுக்கும் போல. எனக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்டல்ஸ் தான், அவங்கள்ட்டையும் போல. இதுதாங்க உண்மையா சொல்றேன். ஆண்டவரால நம்ம தொடப்பட்டிருந்தோம்னா, ஆண்டவர் நமக்கு அவரை சிலுவையின் மூலமாக வெளிப்படுத்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவருடைய பிள்ளைகளா மாற்றி இருந்தாருன்னா, we cannot but present, preach, proclaim the gospel. எக்ஸ்கியூஸே சொல்ல மாட்டேன். வயசாயிடுச்சு, வெக்கமா இருக்கு, என்னால போக முடியாது, என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க, இல்ல என்ன பேஷன் பாத்தீங்களா? அங்க ஜீல்னு பார்த்தோம்ல, பக்தி வைராக்கியம், அதை விட செமையான பக்தி வைராக்கியம். அந்த வார்த்தை இல்லைனாலும் அவர் சொல்ற அந்த டெர்மினாலஜிஸ், அந்த கருத்துல தெளிவா வருது. Now Paul was so passionate to present, to preach gospel of Jesus Christ. ஓகேவா? தேங்க்யூ. சொல்லுங்கப்பா. டேக் ஹோம் லெசன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ப்ளீஸ். திருப்பியும் சொல்றேன், பைபிள் ஸ்டடி 5 பேர் இருக்கீங்க. ஜான் அண்ணன், எடிசன் அண்ணன் பேசுறாரு, சரியா? மற்றவங்க என் கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசணும். ஏன்னா 2 பேர் வந்திருக்கீங்க, 4 பேர் வரல, 2 பேர் வந்திருக்கீங்க. அப்பப்ப உங்களுக்கு அந்த கிரீக்கையும் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், சரியா? இப்ப தெரியுதா கிரீக் ஸ்டடி படிக்கிறது மூலமா இருக்கிற அந்த இம்பாக்ட் தெரியுதா? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? வேர்டெல்லாம் காம்பவுண்ட் வெர்பு போட்டு. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, எனிபடி எல்ஸ்? யாராவது 1-2 பேர் பேசுங்க, ஜோ பண்ணி முடிச்சிடலாம். எந்த கருத்து உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா வந்துச்சு சொல்லலாம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. ஒரு சின்ன வருத்தம், 80 பேர் இருக்காங்க குரூப்ல, ஆனா வந்திருக்கிறது 5 பேர். தெரியல, கோச்சுக்காரீங்க, நான் நெகட்டிவா பேசல, நான் வரேன், என்னை சேர்த்துங்க. இன்னும் ஆர்வமா வராங்களே ஒழிய நேரா வர மாட்டுறாங்க. என்ன ரீசன்னு தெரியல. நல்லா தெளிவா தெரியும், புதன்கிழமை 7 to 8 இவர் எடுப்பாருன்னு. அதனால ஜோ பண்ணிக்கங்க. நான் தான் திருப்பி மெசேஜ் போடுறேன், ப்ரியாரிட்டி கொடுத்து வாங்க, நல்லா வைங்க, ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. சில பேர் சொல்லவும் மாட்டுறாங்க. ரெக்கார்டட் வீடியோல பார்த்தேன்னு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது எனக்கு அனுப்பலாம். எங்கேயாவது போய் பேசும்போது சொல்றாங்க, உங்க கிரீக்கை நான் பாக்குறேன் யூடியூப்லங்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்றேன், ஒரு மெசேஜாவது அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி அந்த கிரீக் பைபிள் ஸ்டடி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஒரு ஆடியோ மெசேஜ் போடுங்க, டைப் படிக்க முடியலனாலும், சரியா? ஸோ as a teacher I will be happy and thank God for the blessings of this ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, ரைட். ஓகே, ரைட். வாங்க மேடம், பெரிய மேடம், ஒரு ஜோ பண்ணுங்க மேடம். திருநெல்வேலியில வந்திருக்கீங்க, ஒரு சின்ன ஜோ பண்ணி முடிச்சிருங்க. இன்னைக்கு பார்த்த சத்திய பைபிள் ஸ்டடியோட கிரீக்கும் சேர்ந்து படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பிரதர். இந்த இது இந்த கிரீக் அந்த நீங்க கிராமர் அப்பப்ப எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அது ஈஸியா புரியுது, ஃபாலோ பண்றதுக்கு, ரீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கிரீக்க வந்து இங்க அப்ளிகேஷனா நம்ம பாக்குறோம்ல, அங்க படிச்சதை இங்க லேர்ன் பண்ணும்போது பிராக்டிகலா அந்த வேர்டு வாசிக்கும் போது இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வாண்டட் டு டெல் யூ தட். ஒமேகா வெர்பு ஈயோ லெசன் 3 வருது பாருங்க.
லெசன் 3ல படிச்ச ஒமேகா வெர்பு, கினஸ் ஆமா ஃபோர், ஆமா அதான் அது இயோ அப்ப வெர்பு. படிச்சது இப்ப படிச்சது எல்லாமே வரும்போது நல்லா இருக்கு. அத ஈஸியா புரியுது. முந்தைய விட இப்ப ஈஸியா புரியுது. ஏன்னா நான் எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் படிச்சிருக்கேன்ப்பா வெரி ஓரளவு. சூப்பர். நீங்க என்ன பண்ணுங்க, இதே ஸ்பிரிட்டோட பவுலோடைய ஸ்பிரிட் மாதிரி அடுத்த மாசம் நம்ம ப்ரிலிமினரி ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி, இது வரைக்கும் 10 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 25 பேருக்கு மேல எடுக்க மாட்டேன். அதனால கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. ஏன்னா நான் நீங்க நல்லா சொல்றேன் பிரதர். சொல்றேன் ஓகே. பிரதர். தேங்க்யூ. ஒரு ஜோம் பண்ணி முடிச்சிருங்கம்மா. தேங்க்யூ. சரி. தேங்க்யூ. ஜோம். எங்களை நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. அந்த வேதத்தை அந்த நீர் எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழியிலே அதை வாசித்து அதன் பொருளை உணர்ந்து கொள்ளும் போது அதுக்கு அது அதிகமாக உள்ளத்தை தொடுகிறதா இருக்கிறது சுவாமி. அது அப்படியே இந்த வேதத்தின் ஆழத்தை அறிந்து கொள்கிறதா இருக்கிறது. இப்படி நன்றாக எங்களுக்கு விளக்க கிடைத்த நல்ல ஒரு டீச்சருக்காக, இந்த அன்பு சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை கற்றுக்கொள்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை உரிய பொருளோடு உணர்ந்து அந்த வேதத்தின் மகத்துவத்தை அதன் ஆழமான பொருளை உள்ளபடியே கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னும் அநேகர் இந்த வேத பைபிள் ஸ்டடியில இப்ப கலந்து கொண்டு கிரேக்கத்தையும் இதையும் கலந்து வேதத்தையும் இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை விட்டு விடாமல் இதுல இந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் இதை வந்து உணர்ந்து கொள்ளணும் சுவாமி. எல்லாரும் இதை அறிந்து இன்னும் அநேகர் இதை இந்த கிளாஸ்ல நேரடியா அட்டன் பண்ணி அதனுடைய பலனை முழுமையாக பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த வேத சக்தியங்களை கற்றுக்கொண்டவர்களே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அப்ளை பண்ண அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதன் வழி நடப்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதையும் நாங்கள் செம்மையாய் செய்ய எங்கள் இருதயங்களை ஒழுங்குபடுத்துங்க, வழி நடத்துங்க. துதி கனம் அமலாட்டம் மக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன். 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். நல்ல ஜீலா இருங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் மீனிங்ஃபுல் பிரேயர். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். we will meet next Wednesday. ஓகேவா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை முடிச்சிடலாம். அடுத்த வாரம் வாங்க. பை பை. God bless. Thank you.